ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. முக்கிய செய்திகள். மாநில அந்தஸ்தை பெற்றுத் தருவதில் முன்பிருந்த ஆட்சியாளர்கள் ஆர்வம் காட்டவில்லை. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பரபரப்பு குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் தபால் ஓட்டுப்பதிவு துவக்கம். அத்தியாவசிய பணியில் ஈடுபட்டுள்ள அரசு ஊழியர்களுக்காக தேர்தல் துறை சிறப்பு ஏற்பாடு. பிரதமர் பாதுகாப்பிற்காக பொதுமக்களை அலக்கழிப்பது ஏற்க முடியாது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கண்டனம். புதுச்சேரியில் ரோட் ஷோவாக மாறிய விஜயின் தேர்தல் பிரச்சாரம். காவல்துறையினரின் கெடுபிடியால் தொண்டர்கள் ஏமாற்றம். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத் தருவதில் முன்பு அரசு அமைத்த 2 கூட்டணி கட்சிகளும் ஆர்வம் காட்டவில்லை என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் பரபரப்பு குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக வேட்பாளரை ஆதரித்து நடிகரும் கட்சித் தலைவருமான விஜய் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். நேயம் மக்கள் கழகத்துடன் கூட்டணியிட்டு 30 தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடுகிறது. அதில் 2 தொகுதிகள் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேட்பாளர்களை தங்களிடம் ஒப்படைத்து விட்டேன், அவர்களை வெற்றி பெற செய்வது மக்களின் பொறுப்பு என கூறி வாக்காளர்களிடம் ஆதரவு கோரினார். தொடர்ந்து பேசிய நடிகர் விஜய் திமுக காங்கிரஸ் கூட்டணியை கடுமையாக விமர்சித்தார். திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் இணைந்துள்ள கூட்டணி பல முறை ஆட்சி செய்தாலும் தற்போது பெயருக்கு மட்டுமே கூட்டணியாக இருந்து சில இடங்களில் ஒருவருக்கொருவர் எதிராக போட்டியிடும் குழப்ப கூட்டணியாக மாறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். மக்களை நம்பியே தாங்கள் தனித்து போட்டியிடுவதாகவும் அரசியல் வியாபாரம் நடத்துபவர்களுக்கு மாற்றாக மக்கள் ஆட்சி கொண்டு வர வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். அதேபோல் துணைநிலை ஆளுநர் தலையீடு இல்லாத அரசை அமைக்கப்படும் என்றும் உள்ளாட்சி தேர்தல் விரைவில் நடத்தப்படும் என்றும் அரசு பணியிடங்களில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். வறுமை கோட்டு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் வழங்கப்படும் என பல வாக்குறுதிகளையும் அவர் அப்போது அறிவித்தார். மாநில அந்தஸ்து கோரிக்கை குறித்து பேசுகையில் பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள இந்த கோரிக்கையை மத்தியில் இருந்த காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி அரசுகள் நிறைவேற்றவில்லை என விமர்சித்தார். சுஷ்மா சிவராஜ் தலைமையிலான குழு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கலாம் என பரிந்துரைத்த போதும் அது இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என அவர் குற்றம் சாட்டினார். மேலும் ஏமாற்று மற்றும் பொருந்தாத கூட்டணிகளுக்கு வாக்களிப்பது பயனற்றது என்றும் மக்கள் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்ல தைரியம் வேண்டும் என்றும் தெரிவித்த அவர் ஒருவரை ஒருவர் ஏமாற்றும் அரசியலை மக்கள் நிராகரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மாற்றத்திற்காக ஒரு வாய்ப்பு வழங்குமாறு இருக்கை கூப்பி அவர் கேட்டுக்கொண்டார். உங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவதாக நினைத்து தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்களுக்கு ஓட்டு போடுங்கள் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். பின்னர் விசில் அடிக்க ரெடியா என கேட்டு கூட்டத்தில் உற்சாகத்தை ஏற்படுத்திய விஜய் பாடல்கள் ஒலிக்க பொதுமக்களுடன் இணைந்து உற்சாகமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 3 இடங்களில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் தட்டாஞ்சாவடி பகுதியில் மட்டும் சுமார் 5000க்கும் மேற்பட்ட மக்கள் திரண்டதாக கூறப்படுகிறது. விஜயின் ரோட் ஷோவுக்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு காணப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எலெக்ஷன்ன்றது மக்கள் சம்பந்தப்பட்டது. மக்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லத்தா தில்லு வேணும். இங்க ஏற்கனவே அரசியல்ல இருக்கிறவங்கள மக்களுக்கு பதில் சொல்ல தெரியல. கூட்டணி அது இதுன்னு சொல்லி மக்களை ஏமாத்த தான் பார்க்கறாங்க. அதனாலதான் மக்கள் சார்பா நாம கேட்டா உடனே கோவப்படுறாங்க. மக்களே, இந்த ஏமாத்து கூட்டணிகளுக்கும் பொருந்தா கூட்டணிகளுக்கும் ஓட்டை உடசலா இருக்கிற கூட்டணிகளுக்கும் ஓட்டு போட்டு தயவு செஞ்சு ஏமாந்துராதீங்க. சிறுபான்மை சகோதரர்கள் உள்ளிட்ட அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பு வேணும். சிறுபான்மை வேஷம் போடுற கூட்டணியும் நம்பாதீங்க, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கூட்டணியையும் நம்பாதீங்க. 2 பேருக்கும் ஓட்டு போடுறது வேஸ்ட் தான். புதுச்சேரி மக்களே,
திமுக கூட்டணியில பேருக்கு இருக்கிற காங்கிரசும் சரி, பாஜக கூட்டணியில நிர்பந்தத்துல சேர்ந்திருக்கிறவங்களுக்கும் சரி, ஒருத்தர் முழுங்கி ஏப்பம் விடம் பார்க்கிற இந்த 2 கூட்டணியும் உங்களுக்கு ஒன்னும் செய்யவே மாட்டாங்க. உங்களுக்கு நல்லாட்சி வேணும், நம்பிக்கையான ஆட்சி வேணும். அதனால இந்த தீய சக்தி திமுக இருக்கிற உடஞ்சி ஓட்டலான காங்கிரஸ் கூட்டணியும் வேணாம், பிஜேபி இருக்கிற கூட்டணியும் வேணாம். மக்களுக்கு விரோதமான ஆளுங்களோட கூட்டணி அமைச்சா மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க? அதை இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு உணர்த்தியே ஆகணும். நம்ம தமிழக வெற்றி கழக வேட்பாளர்களுக்கு தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. உங்க விஜய்க்கு ஓட்டு போடுறதா நினைச்சு ஓட்டு போடுங்க. உங்களோட தேவைகளை நிறைவேற, உங்களோட தேவைகள் நிறைவேற நம்ம டிவிக்கு துணை நிற்கும். எங்களுக்கு புதுச்சேரியில் 23 தொகுதியை சேர்ந்த அரசு ஊழியர்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை தபால் ஓட்டுப்பதிவு செலுத்த தேர்தல் துறை சிறப்பு ஏற்பாடு செய்துள்ளது. புதுச்சேரியில் 100% ஓட்டுப்பதிவுக்காக மாவட்ட தேர்தல் துறை தீவிர முயற்சி எடுத்து வருகிறது. தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் காவல்துறையினருக்கு தபால் ஓட்டுப்பதிவு முடிந்துள்ளது. இதில் 2760 பேர் ஓட்டளித்துள்ளனர். ஏனாமை சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கு பாரதாசன் மகளிர் கல்லூரியில் தபால் ஓட்டுப்பதிவு நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக அத்தியாவசிய சேவை பணியில் ஈடுபட்டுள்ள அரசு ஊழியர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை பாரதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் ஓட்டுப்பதிவு நடைபெற உள்ளது. புதுவையில் 23 தொகுதிகளில் 3788 பேர் இந்த ஓட்டுகளை செலுத்த உள்ளனர். இவர்களுக்கு ஏற்கனவே தேர்தல் துறை சார்பில் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை அன்றும் 19 இடங்களில் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இவர்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை பயிற்சி பெற்ற 19 இடங்களில் தபால் ஓட்டுகளை செலுத்த உள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் துறை செய்துள்ளது. பிரதமரின் பாதுகாப்பிற்காக காவல்துறையினர் செய்த கெடுபிடியால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டதற்காக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், பிரதமர் மோடி வருகைக்கு 2 நாட்கள் முன்பாகவே மிகப்பெரிய கெடுபிடியை காவல்துறை செய்ததாகவும், அஜந்தா சந்திப்பில் தொடங்கி காமராஜர் சிலை வரை அண்ணா சாலையில் கடைகள் மூட வைத்துள்ளனர் என்றும் குற்றம் சாட்டினார். பொதுமக்கள் நடமாட்டம் இல்லை என தெரிவித்த அவர், மருத்துவமனைக்கும் கடைகளுக்கும் மக்கள் செல்ல முடியவில்லை எனவும் தெரிவித்தார். அவர்கள் அலக்கழிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டனர் என தெரிவித்தார். பிரதமர் வருகைக்கு ஒரு நாள் முன்னதாகவே கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாகவும், மக்கள் திருப்பிவிடப்பட்டதால் சிரமம் அடைந்ததாகவும் கூறிய அவர், பிரதமருக்கு பாதுகாப்பு தரலாம், ஆனால் மக்களை அலக்கழிக்க கூடாது என தெரிவித்தார். காவல்துறை செயல்பாடு மக்கள் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும், இதற்கு மாவட்ட நிர்வாகம் தேர்தல் துறை கட்டுப்பாட்டில் உள்ளதால் அவர்கள்தான் பொறுப்பு என்றும் தெரிவித்தார். பிரதமர் வருகைக்காக பொதுமக்களை துன்புறுத்துவது ஏற்புடையது அல்ல என கூறிய நாராயணசாமி, இடையூறு இல்லாமல் பிரச்சாரம் நடத்தலாம் என்றும், காவல்துறையினர் மாவட்ட நிர்வாகம் கெடுபிடி கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். தனி நபருக்காக மக்கள் அவதிப்பட அவசியமில்லை என்றும், பிரதமர் வருவதற்கு 2 மணி நேரம் முன்பு சாலைகளை அடைத்தால் ஏற்கலாம் என்றும் தெரிவித்த அவர், ஆனால் 24 மணி நேரமாக மூடியிருப்பது தவறானது என அந்த வீடியோ பதிவில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் வருவார், தேர்தல் பிரச்சாரம் செய்வார், அவர் சென்று விடுவார். ஆனால் பொதுமக்கள் அவதிப்படுவதை பார்த்துக் கொண்டு நம்மால் சும்மா இருக்க முடியாது. ஆகவே நான் புதுச்சேரி நிர்வாகத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இப்பொழுது நிர்வாகம் தேர்தல் துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காரணத்தால் தேர்தல் துறை இதற்கு பொறுப்பு, காவல்துறை பொறுப்பு, மாவட்ட நிர்வாகம் பொறுப்பு. இவர்களெல்லாம் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் பிரதமருடைய விழாவை, பிரதமருடைய தேர்தல் பிரச்சாரத்தை நடத்த வேண்டுமே தவிர பொதுமக்களை துன்புறுத்துவதோ, பொதுமக்களை அவர்கள் சுதந்திரமாக நடமாட விடாமல் தடுப்பதோ ஏற்புடையதல்ல. இந்த காவல்துறை மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாகத்தினுடைய இந்த கெடுபிடியை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜயின் தேர்தல் பிரச்சாரம் நேரின்மை காரணமாக 12 கிலோமீட்டர் தூர ரோட் ஷோவாக மாறியது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 28 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. தமிழக வெற்றி கழக 28 வேட்பாளர்கள், கூட்டணி கட்சிகளான நேய மக்கள் கழகத்தின் 2 வேட்பாளர்கள் என 30 வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய விஜய்க்கு காவல்துறையினர் அனுமதி அளித்தனர். 4 இடங்களில் காலை 9:30 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை பிரச்சாரம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டது.
வெளிமாநிலிருந்து தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் வரக்கூடாது எனவும் கைக்குழந்தைகளை அனுமதிக்க மாட்டோம் என 11 கட்டுப்பாடுகளை விதித்தனர். ஆனால் காலை 10:30 மணிக்கு புதுவையில் பிரச்சாரம் செய்ய கார் மூலம் மாநில எல்லையான கனகச்செட்டிக்குளத்தில் நுழைந்தார். வேனில் இருந்தபடியே கை காட்டியபடியே அவர் வந்தார். ஆனால் பிரச்சாரம் செய்வதற்கான 3 இடங்களிலும் காலை 8 மணி முதல் தொண்டர்கள் கூடியிருந்தனர். காலை 10 மணிக்கு தட்டாஞ்சாவடியில் பேசுவார் என கூறியிருந்ததாக தெரிகிறது. ஆனால் அவர் 11:50 மணியளவில் தான் முதல் இடத்துக்கே வந்து சேர்ந்தார். இதனால் அறிவிக்கப்படாத ரோட் ஷோவாக விஜய் பிரச்சாரம் அமைந்தது. சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்தை விஜய் 1 மணி நேரம் 20 நிமிடம் கடந்து வந்தார். அவரின் பிரச்சார வாகனத்தை தொடர்ந்து நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக வந்தது குறிப்பிடத்தக்கது. லாஸ்பேட்டை தொகுதியில் மீண்டும் களமிறங்கியுள்ள காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதனை ஆதரித்து கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் குறிஞ்சி நகர் மற்றும் குமரன் நகர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மற்றும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியநாதனுக்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து குமரன் நகர் குறிஞ்சி நகர் பகுதிகளில் சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்களிடம் அவர்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்ததுடன் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளையும் விளக்கினார். பொதுமக்கள் அனைவரும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியநாதனை வரவேற்கும் விதமாக பட்டாசு வெடித்தும் பிரம்மாண்ட மாலை அணிவித்தும் பொன்னாடை அணிவித்தும் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் மிகுந்த ஆரவாரத்துடன் வரவேற்றனர். மாணவர்களின் நலனுக்காகவே கல்வி அட்டவணை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக புதுவை மத்திய பல்கலைக்கழகம் விளக்கம் அளித்துள்ளது. பல்கலைக்கழகம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் மாணவர்களின் நலன், கல்வி முன்னேற்றம் மற்றும் அவர்களின் ஒளிமயமான எதிர்காலம் ஆகியவற்றை மட்டுமே நோக்கமாக கொண்டது என குறிப்பிட்டுள்ளது. மாணவர்களின் நலனை மையமாக வைத்தே இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் பல்கலைக்கழகத்தின் பாரம்பரியப்படி 2ஆம் பருவ வகுப்புகள் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்தில் முடிவடைவது வழக்கம். ஆனால் கொரோனா பெருந்தொற்றினால் ஏற்பட்ட இடையூறுகளால் கல்வி கால அட்டவணையில் சில தவிர்க்க முடியாத மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. இப்போது பல்கலைக்கழகம் அந்த அட்டவணையை அதன் பழைய நிலைக்கு கொண்டு வருவதாகவும் இந்த கல்வியின் தரத்தையும் ஆராய்ச்சியின் மேம்படுத்துவதற்காகவும் மிகுந்த கவனத்துடன் எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை என அந்த செய்திக்குறிப்பில் புதுவை மத்திய பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. கதிர்காமம் தொகுதியில் போட்டியிடும் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் வடிவேலை ஆதரித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் வழுதாவூர் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கதிர்காமம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் வடிவேல் அவர்களை ஆதரித்து இந்தியா கூட்டணி சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் வழுதாவூர் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. செயல் வீரர்கள் கூட்டத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், திராவிட கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் ஆகிய கட்சிகளின் சார்பில் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் பெத்தபெருமாள் கலந்து கொண்டு கூட்டணி கட்சியினர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் கதிர்காமம் தொகுதியில் போட்டியிடும் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் வடிவேல் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகள் சேகரித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். மக்களுக்கு சேவை செய்யும் நல்ல வேட்பாளரை தேர்வு செய்து மக்கள் பணி செய்பவருக்கு வாக்களியுங்கள் என கேட்டுக்கொண்டார். கதிர்காமம் தொகுதி ஒரு மாற்றத்திற்கான தொகுதி என புதுவை மக்களால் பேசப்பட்டு வருவதாகவும் அந்த கனவை நிறைவேற்றும் வேட்பாளராக வடிவேல் திகழ்வார் என தான் நம்புவதாக கூறினார். எனவே இந்தியா கூட்டணி கட்சிகளை சார்ந்த அனைத்து தலைவர்களும் ஒற்றுமையாக செயல்பட்டு வேட்பாளர் வடிவேலை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சத்யா நகர் மற்றும் பாலாஜி நகர் பகுதியில் சுயேட்சை வேட்பாளர் ஓம் சக்தி சேகர் பலாப்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். நெல்லித்தோப்பு தொகுதி சுயேட்சை வேட்பாளர் ஓம் சக்தி சேகர் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவர் நெல்லித்தோப்பு தொகுதியில் உள்ள பீட்டர் நகர், பாலாஜி நகர், சத்யா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பலாப்பழம் சின்னத்திற்காக வாக்கு சேகரித்தார். அப்போது அவர் பேசுகையில், நெல்லித்தோப்பு தொகுதி தற்போது வளர்ச்சியடைந்த பகுதியாக மாறியுள்ளதாகவும் கடந்த 10 ஆண்டுகளாக நெல்லித்தோப்பில் உள்கட்டமைப்பு மேம்படுத்த எந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என குற்றம் சாட்டினார். தங்களின் ஆதரவுடன் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன்
உள்கட்டமைப்பை மேம்படுத்த தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்குவதால் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என அவர் உறுதியளித்தார். நெல்லித்தோப்பு பகுதியில் உள்ள மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய காவல்துறையினரின் ரோந்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் அப்போது தெரிவித்தார். பொதுமக்கள் அப்போது அவருக்கு ஆரத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். திரளான நிர்வாகிகளுடன் அவர் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் சாமிநாதனுக்கு ஆதரவாக கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் கொக்கு பார்க் சந்திப்பில் பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வரும் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. இந்நிலையில் முக்கிய பிரபலங்களும் புதுச்சேரிக்கு வந்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் புதுச்சேரியில் கொக்கு பார்க் சந்திப்பில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் அனைவரையும் ஆதரித்து பேசுகையில் கட்சி வேட்பாளர்களை பற்றி அனைவருக்கும் நன்றாக தெரியும் என்றும் களத்தில் மக்களோடு மக்களாக நிற்கும் ஆட்களை தான் தேர்வு செய்துள்ளதாகவும் கூறினார். அந்த வகையில் லாஸ்பேட்டை தொகுதி தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் சாமிநாதனை சுட்டிக்காட்டி பேசிய அவர் வேட்பாளர்களை மக்களிடம் ஒப்படைத்து விட்டதாகவும் அனைவரையும் வெற்றி பெற செய்ய தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வதாகவும் கூறினார். லாஸ்பேட்டை தொகுதியை ஒட்டிய கொக்கு பார்க் சந்திப்பில் நடைபெற்ற இந்த பிரச்சார கூட்டத்தினால் அத்தொகுதியின் வேட்பாளர் சாமிநாதனுக்கு மக்கள் ஆதரவு அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,835 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,520 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்தி நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.